எல்லாருக்கும் வணக்கங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஹேர் பேண்ட் எப்படி செய்யுங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இந்த ஹேர் பேண்ட் வந்து ஒரு பிசினஸா கூட மேக் பண்ணலாங்க. 1 மீட்டர் சாட்டின் ரிப்பன் வாங்குனோம்னா 20லேருந்து 25 பீஸ் ஹேர் பேண்ட் மேக் பண்ணலாங்க. அத ஒரு மார்ஜின் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணையில நல்ல ப்ராஃபிட்டா இருக்குங்க. அந்த ஹேர் பேண்ட் வந்து எப்படி நான் மேக் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாங்க. இப்ப அதுக்காக வந்து ஒரு 20 இன்ச் ஹைட்டும் 4 இன்ச்சு வித்துலயும் வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேங்க. இப்போ அந்த கிளாத்துக்குள்ள இன்சர்ட் பண்றதுக்கு எலாஸ்டிக் வேணும். இப்போ இதில 2 டைப் இருக்குங்க. உருண்ட எலாஸ்டிக், பட்டை எலாஸ்டிக்ன்னு. உருண்ட எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா, நல்லா நார்மலா இழுத்தா நல்லா ஸ்ட்ரெச்சபிள் ஆகும். இது கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாரி இருக்குங்க. பட் இது 1/2 இன்ச் கொஞ்சம் கம்மியா இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அத யூஸ் பண்ணிக்கலாம். இதில வந்து நான் ஒரு 8 இன்ச் எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஏன் 8 இன்ச்னா, கொஞ்சம் சுருக்க வேணுங்கிறக்காக நான் 8 இன்ச் எடுத்துக்கிறேன். இல்ல அதிகமா வேணும்னா அதிகமாவோ, கம்மியா வேணும்னா கம்மியாவோ உங்க இஷ்டத்துக்கு நீங்க வச்சுக்கலாம். இப்போ நான் 2 பக்கம் ஓரத்துலயும் வந்து மடிச்சு அடிச்சுக்கிறேங்க. இல்ல மிஷின் இல்லாதவைங்க கையிலேயே நீங்க ஸ்டிச்சஸ் போடுறனாலும் போட்டுக்கலாம். இப்போ மடிச்சு அடிச்சதுக்கப்புறம் நம்ம மடிச்சு அடிச்ச சைடு வந்து நம்மள பார்த்து இருக்கிற மாரி, அதாவது ரைட் சைடு உள்ள போற மாரி வச்சு அது மேல ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேங்க. இப்ப இந்த 1/4 இன்ச்சுங்கிறது டர்ன் பண்ணி பார்க்கையில ஒரு 1 இன்ச்சுக்கு வருங்க. எனக்கு அந்த அளவு வேணுங்கிறனால நான் 1/4 இன்ச் போட்டுக்கிறேன். இல்ல இன்னும் கொஞ்சம் சின்னதா ஹேர் பேண்ட் வேணும்னா ஒரு 1/2 இன்ச் போட்டுக்கோங்க. இப்ப போட்டதுக்கப்புறம் ரைட் சைடு உள்ள திருப்பி விட்டுக்கிறேங்க. திருப்புனதுக்கப்புறம் நல்லா எட்ஜஸ்லாம் நல்லா டர்ன் ஆகுற மாரி பார்த்துட்டு, இப்ப இந்த உருண்ட எலாஸ்டிக் இருக்குல்லங்க, அத வந்து உள்ள உட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேங்க. நல்லா இழுத்து நாட் போட்டிங்கன்னா, நீங்க நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு செக்யூர் ஆகலைங்கிற மாரி இது இருந்தா, இன்னொருக்கா கூட நீங்க நாட் போட்டுக்கலாங்க. இது அப்படி ஒண்ணும் கழண்டு வராது. இப்ப நீங்க நாட் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி விட்டுருங்க. இப்ப இதே உருண்டை இதுன்னா நம்ம நாட் போட்டுக்கலாங்க. இதுலயே வந்து நான் பட்டை இது காமிச்சேன் பார்த்தீங்களா? அத நம்ம நாட் போட முடியாதுங்க. அத என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து கிளாத்ல விட்டு இது பண்ணதுக்கப்புறம் மிஷின்ல போட்டு தாங்க ஒரு 2, 3 டைம் ஸ்டிச்சஸ் போடணும். அதில ஸ்டிச்சஸ் அப்படித்தான் போட முடியுங்க. இப்போ நம்ம இந்த உருண்ட இத வந்து பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக்க உள்ள போற மாரி விட்டுட்டு, நம்ம மடிச்சு அடிச்சோம்லங்க, அதில வந்து 1 உள்ள போற மாரி, 1 மேல இருக்கிற மாரி வச்சு, மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேங்க. நம்ம ஸ்டிச்சஸ் போடுறனாலும் போட்டுக்கலாம். இதில வந்து எம்மிங் பண்ற மாரி பண்றனாலும் பண்ணலாங்க. அது உங்களோட விஷ் தான். ஸ்டிச்சஸ் போட்டாலும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. எலாஸ்டிக்கும் அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துக்கும். அதனால நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்குவேங்க. இப்ப நீங்க ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இந்த ஹேர் பேண்ட் இதோட நீங்க விட்டுறனாலும் விட்டுக்கலாங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவ் வச்சு வேணும்னாலும் நீங்க அதுக்கும் வந்து இந்த நான் வீடியோல குடுத்துருக்கேங்க. நீங்க பாருங்க. அதோட மெஷர்மென்ட் எல்லாமே நான் குடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர்மென்ட் நான் குடுத்துருக்கேன் பாருங்க. 7க்கு 14ங்கிற சைஸ்ல எடுத்திருக்கேன். ஒரு ஸ்கொயர் டைப்ல எடுத்திருக்கேங்க. இப்ப இத வந்து பார்த்தீங்கன்னா, மடிச்சு அடிச்சீங்கன்னா, பவ் வந்து கொஞ்சம் ஷேப் வர்றதில்லைங்க. அதுக்காக வந்து நான் இந்த ஜிக்ஸாக் சிசர் யூஸ் பண்றேன். இல்லைன்னா வந்து கீழ நம்ப ம மடிச்சு அடிக்கிறக்கு அந்த கைடு போட்டு பண்ணுவோம்லங்க, அது மாரி பண்ணீங்கன்னா கூட ஓகே. இது இது கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கு. இப்ப நீங்க வேணுங்கிற சைஸ்ல லைட்டா ஓரத்துல கட் பண்ணி விட்டீங்கன்னா, பிசுறு வெளிய வராது. இப்ப நீங்க லைட்டா குட்டி குட்டி ஃபீட்ஸ் மாரி எடுத்துருங்க. ரொம்ப பெருசா எடுக்க வேண்டாம். குட்டி குட்டி ஃபீட்ஸா எடுத்தீங்கன்னா, பவ் மாரி ரெடி ஆயிக்குங்க. இப்ப அத வந்து அ ஊசி வச்சு நீங்க செக்யூர் பண்ணிக்கங்க. செக்யூர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணோம்லங்க ஹேர் பேண்டு, அந்த ஹேர் பேண்ட்லயும் வச்சு அ அ ஸ்டிச் பண்ணிருங்க. நூல் வெளிய தெரியாத மாரி, இன்விசிபிளா தெரியிற மாரி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதில பார்த்தீங்கன்னா, லைட்டா நூல் தெரியும். இப்ப இதுவும் நம்மளுக்கு தெரிய வேண்டான்னா, இதில வந்து நானு சுகர் 3 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. இப்ப நீங்க 3 பீடுக்கு பதிலா ஸ்டோனு அது மாரி எது வேணுமோ உங்களோட விஷுக்கு தகுந்த மாரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் டைட்டா இருக்கும். பட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஈஸி தாங்க. இப்ப நீங்க ஃபுல்லா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட அவுட்லுக் இப்படி தான் வரும். கொஞ்சம் சிம்பிளா நீட்டா இருக்குங்க. அ பாருங்களேன் உங்களுக்கு இது எவ்வளோ நீட்டா வந்திருக்கு. இது உங்க தேவைக்கு ஏத்த மாரி என்னென்ன வேணுமோ, ஸ்டோனு எது வேணுமோ நீங்க பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனலுங்க. இது கூடயே ஹேர் பவ் எது மாரி வேணும்னாலும் சொல்லுங்க. பவ் எது மாரி வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில கமெண்ட் பண்ணுங்க.